மாணிக்கண்ணே. வா மணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. பக்கத்து வீட்டுக்காரன் தான் பேரு, ஆனா ஆளையே பார்க்க முடியல. என்னண்ணே பண்றது, நான் பாக்குறத பொண்ணு புரோக்கர் வேலை. ரவுண்டிங்ல இருந்தா தான் என் பொழப்பு நடக்குது. தொழிலெல்லாம் எப்படி இருக்கு? இது நல்லா போகுது. அப்புறம் இந்த பக்கம் மனசே சரியில்லைண்ணே, அதான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அப்புறண்ணே எனக்கு ஒரு 50,000 அவசரமா தேவைப்படுதுண்ணே. நீங்க கொடுத்தீங்கன்னா 10 நாள் திருப்பி கொடுத்துருவோண்ணே. மணி, உங்களுக்கே தெரியும் நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். இப்படி ஸ்டேஜ் ஆகிடுச்சா, அதனால ரொம்ப டைட்டாக இருக்கு. பேசாம நீங்கள் வேற இடம் பார்த்துங்களா? ஒரு பெரிய சம்பளம் கிடைச்சிருக்குண்ணே. கமிஷனா 1 லட்சம் கிடைக்கும். நீங்க கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருவேன். இப்போதைக்கு என்னால் முடியாது மணி. சரி, நான் கிளம்புறேன். ஏங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போலாம் வாங்க. அம்மா வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? அடடே மணி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கம்மா. உட்காருப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. டீ காப்பி ஏதாவது? இல்லம்மா, நீங்க சொன்னது ரொம்ப திருப்திமா. அப்புறம் வீட்டுல யாரையும் காணோம்? வீட்டு வேலை நடக்குது இல்ல, அண்ணன் வெடி வரைக்கும் பார்த்து போயிருக்கிறாங்க. பையனும் மருமகளும் வெளியே போயிருக்கிறாங்க. சரிம்மா, நான் நினைச்ச காரியம் சீக்கிரம் முடிஞ்சிடும். என்னப்பா நினைச்ச? அம்மா, உங்களுக்கு இருக்கிறதே ஒரே மகன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் குழந்தை இல்லை. அதை பத்தி எதாவது யோசிச்சிங்களா? யோசிக்காமலே இருப்போம். எனக்கும் ஒரு பேரனோ பேத்தியோ இருந்தா தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்காதாப்பா? அது மட்டும் இல்லைம்மா, உன் சொத்துக்கே வாரிசு இல்லாமல் போயிடும். பேர்ல மட்டும் லட்சுமின்னு இருந்தா போதுமா? வேண்டாத சாமி இல்ல, போவாத கோயில் இல்ல, நான் என்னப்பா பண்ணட்டும்? இதுக்கு ஒரு யோசனை சொல்றேம்மா, கேட்டீங்கன்னா அடுத்த வருஷமே உங்க மடியில பேரனோ பத்தியே விளையாடுவாங்க. என்னப்பா சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேம்மா. நானும் பக்கத்து வீட்டுக்காரன், பொண்ணு புரோக்கர். எனக்கு தெரியாம மகனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. பேசாம மருமகளை டைவர்ஸ் பண்ணிடுங்க, வேற பொண்ணை கட்டி வச்சிடலாம். பொண்ணுக்கா பஞ்சம்? எங்கிட்ட 100கணக்கான போட்டோ இருக்கு. சரின்னு சொல்லுங்க, உடனே முடிச்சிடலாம். அப்ப நான் வந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வச்சுங்களாம்மா? மாமா இந்தாங்க காஃபி. சுகர் கம்மியாக தானமா போட்டுருக்கேன்? நார்மலா தான் மாமா இருக்கு. அத்தை, ஏ வசந்தி, காப்பில எப்ப பாரு சக்கரை அதிகமாவே தான் போடுவியா? இல்லைங்க அத்தை, எப்பவும் போல 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அப்ப நான் போய் சொல்றேனா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல அத்தை. எனக்கு சுகர் அதிகமானா மயக்கம் வரும்னு உனக்கு தெரியாதா? சரி கும்பிட்டு வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன் டென்ஷன் ஆகுற? வசதி வேற காப்பி போட்டு தரேன்னு சொல்லுங்க. ஏங்க நீங்க புரியாமே பேசுறீங்க? காப்பில அதிகமா சக்கரை போட வேணாம்னு சொல்ல மாட்டீங்களா? ஏமா, தெரிஞ்சோ தெரியுமோ கொஞ்சம் சக்கரை அதிகமாக போச்சு. இதுக்கு போய் வசதி நீ வேற வேலையை தப்பாருமா. நான் பில்டிங் வரைக்கும் போகிறேன். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் ஹலோ மணி, கேக்குதா? உனக்கு பணம் தானே, நாளைக்கு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், வாங்கிக்கலாம். சரியா? ரெடி பண்ணு.
நீ தான் எடுத்திருப்ப, எனக்கு நல்லா தெரியும். புரியுது? நான் எதுவுமே எடுக்கல. என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை சொன்னா தீர்த்து வச்சிருவியா? லட்சுமி, என்ன பிரச்சனை முதல்ல சொல்லு. ஏங்க, குளிக்க போறப்ப சைனை கழட்டி டேபிள் மேல வச்சேன். வந்து பார்த்தா காணுங்க. அதுக்கு வசதி மேல திருட்டு பட்டுக்கிட்டு இல்லை. இந்த வீட்டுக்கு புதுசா திருட வருவானா? ஏமா இது நாள் வழி அவ என்ன செஞ்சாலும் குத்தம் போறான்னு சொல்லிட்டே இருந்த. இப்ப அவன் மேல திருட்டு பண்ண கட்டுறியா? உனக்கு அறிவே இல்லையா? ஆமாடா, எனக்கு அறிவே இல்ல. அவ பேச்சு கேட்டுட்டே நல்லா கொண்டாட்டி தான் ஆயிட்டேன். இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். லட்சுமி, இது வரைக்கும் நீ வசதி தப்பா நினைச்சதில்ல, பார்த்ததில்ல. இப்பயே அப்படி நடந்துக்கிறேன். சத்தியமா சொல்றது, நான் எதையும் பார்க்கவும் இல்லை, எடுக்க. ஏய், நீ தாண்டி எடுத்த, எனக்கு நல்லா தெரியும். நீ அவளை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன. பேசுனா என்னடா பண்ணுவ? உன் பொண்டாட்டி செஞ்சதை கேட்க பக்தியில பேச வேண்டாம் பேச்சு. விடுறா, இப்படியே பேசிட்டா குடும்பத்தையே தந்திரவாளம் பண்ணிடுவான். ரவி, நீ வசதி கூட்டு உள்ள போ. வா. இந்த வீட்ல ஒரு குழந்தை சவுண்ட் கேட்க வழி இருக்கா? 3 நேரம் நல்லா கொட்டிக்கிறா. புரி. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்படிதான் நீ பண்ணுவேன். ஆஸ்பத்திரி போய் பார்க்க சொல்லி எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஒரு தடவையா காதுல வாங்கினியா? வயிற்றுக்கு என்னடி திங்குற? வாய் கொஞ்சத்துல பேசாதீங்க. அப்படிதான் நீ பேசுவேன். கல்யாணம் இத்தனை வருஷத்துல என்னைக்கா குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கிறியா? நீ என்ன மலடியா? அத்தை, நான் ஏன் குழந்தை பெற்றுக்கலன்னா? அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி நான் சமாளிக்கிறேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. சொல்லுடி. ஏதோ சொல்ல வந்தல்ல, சட்டில இருந்தா தான் அகப்பையில வரும். அம்மு, அம்மு, என் உடம்பு சரியா? அப்புறம் ஏன் அழுகுற? எங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அடப்பைத்தியம், இதுக்கா இப்படி அழுகுற? நீ ஒன்றும் கவலைப்படாத. வா, இப்பவே ஊருக்கு போலாம். சரிம்மா. என்ன இந்த புரோக்கர் மணி அம்மாவுக்கு இத்தனை டைம் கால் பண்ணிக்கிறா? வசந்தி, இங்க வாமா. கட்டண வள்ளி போயிட்டு வந்துடுறேன். சரி அத்தை, அவர் பில்டிங் வர சொன்னாரு, போயிட்டு வந்துடுறேன். இல்லடி, இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் தான் குழந்தை வரிச்சுட்டு ஒரு வழி இல்லாம போயிடுச்சு. நீ அந்த வீட்டுல காலடி வச்சு வர்றவளுக்கு ஒரு குழந்தையே இல்லாம பண்ணிடாத. என்ன குழந்தை? எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட நேரடியாவே சொல்றேன், உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு என் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ண போறேன். அத்தை, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. நீ இங்க இருந்தா என் பையனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. உடனே வீட்டு விட்டு கிளம்பு. அத்தை, நான் எங்க அம்மாவுக்கு மேல உங்களை நினைச்சிருக்கிறேன் அத்தை. தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க காலில் கூட நான் உழுகுறேன். சரி, வாடி. ஏய், இந்த வாடி. ஏய், என்ன பண்ற? என்ன சரி தெரிஞ்சுதான் பண்றியா? இவருமா, நான் இருக்கிறேன். என்ன மீறா ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ வா. அவன் இங்க இருக்கணும், இல்லன்னா நான் இங்க இருக்கணும். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பாடி? நீ வாமா. அப்பா, நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனைகளை இவன் தான் பார்க்கறான். ஏய், நடந்து ஒண்ணு விடாம சொல்றான். என்னப்பா சொல்ற? ஏய், நடந்து உண்மையால சொல்றான். என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. நான் கடன் கேட்டு நீங்க பணம் தராத கோபத்தினால உங்க குடும்பத்துல நான் தானே கலகத்தை உண்டு பண்ணல. ஏய், இன்னும் மேல சொல்றான். கோபியும் வசந்தியும் கோயில பேசணும்னு ஒத்து கேட்டேன். ஏங்க, நம்ம கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இன்னும் நம்ம குழந்தைங்க இல்லையான்னு நம்ம சொந்தக்காரங்க கேட்ட மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மாணிக்கத்தோட மகனும் மருமலுமாச்சே, என்ன பேசுறாங்கன்னு ஒத்து கேட்பேன். எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையான்னு நீ வெளியில சொல்லிட்ட, நான் சொல்லலை, அவ்வளோதான். என்ன பண்றது?
ஏங்க நம்ம குழந்தை இல்லைங்கிற விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லிட்டா பரவாயில்லன்னு பாக்குறேன். ஏன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி நான் சமாளிக்கிறேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கணும்? நமக்கு ஏன் குழந்தை இல்லைங்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. நான் எவ்வளவு நாளைக்கு தான் அத்தையை சமாளிக்க முடியும்? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எந்த சூழ்நிலையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. பண்ணு. சரி, சத்தியமா நான் சொல்லுவேன். சரி ஓகே. சரி போலாம். ஏண்டா மாணிக்கம், எனக்கடா பணம் தரலன்னு சொன்னேன். உன்னோட மகனையும் மருமகளையும் வச்சு உன் குடும்பத்துல கலகத்தை உண்டு பண்றேன்டா. அதுக்கப்புறம் லட்சுமி அம்மா கிட்ட கோபி குழந்தை பிறக்கணும்னா 2ஆம் தரமா கல்யாணம் பண்ண வைங்கன்னு சொன்னேன். அப்புறம் வசந்திய டைவர்ஸ் பண்ண சொன்னேன். என்ன மணி இந்த பக்கத்துல நடந்து வர வண்டி என்ன அம்மா வண்டி அங்க நிறுத்தி இருக்கம்மா, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா? போன்ல சொன்னாங்க. பணம் ரெடி ஆயிடுச்சா? ஆனா என்ன ரெடி ஆகல. இந்த செயினை வச்சுக்கோ. செயின் எங்கன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? வீட்டுல நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இந்த கிளம்பு சரியா? சரிக்கா. ஆமா. அது கூலியாதான் சைனா வாங்கினேன். அம்மா, அத்தை அடிக்காது. தெரிஞ்சது செய்யல மாமா. தெரியாம செஞ்சுட்டேன். அப்பா, இவனை போலீஸ்ல ஒப்படைக்கணும்ப்பா. அவன் செஞ்ச தப்புக்கு உங்க அம்மா தானே உணர்ந்த. அவனை மன்னிச்சு விட்டுருப்பான். போடா, என் கண்ணில் இன்னொரு முறை பற்றாத. அம்மா, நீங்க வசதியை தப்பா புரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம குடும்பத்துல இவ்வளவு குழப்பம். அவோ உங்களுக்காக தண்ணியே வருத்திக்கிட்டா தெரியுமா? என்னப்பா சொல்ற? நீ படிக்க சொல்லிப்பான். அப்பா, நானும் வசதியும் கல்யாணம் ஆன புதுசுல ஜோசிகாரர்கிட்ட எங்க ஜாதகத்தை பார்த்தேன். அப்ப அந்த ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, உங்க ஜாதக பிரகாரம் ஒரு விஷயத்த சொல்றேன், மனசை தடப்படுத்தி. ஐயா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஐயா. இப்போதைக்கு குழந்தை வேண்டாம். ஐயா, என்ன இப்படி சொல்றீங்க? இப்போதைக்கு குழந்தை பிறந்தா உங்க மாமியாருக்கு ஆபத்து. ஐயா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு 7 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தா தான் உங்க அம்மாவிற்கு எந்த கண்டமும் இல்லை. அப்புறம் உங்க பெரிய பெத்தவங்களுக்கு மேல வேற என்ன ஐயா இருக்கு? இத பெரியவங்கிட்ட சொல்லாம சமாளிங்க. சொன்னா பயப்படுவாங்க. சரிங்க ஐயா. சரி வராங்க. நான் தான்ப்பா ஜோசிகர் சொன்ன விஷயத்த அம்மாட்ட சொல்ல வேண்டான்னு வசந்திகிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். ஒரு 7 வருஷம் தான் அத்தை. அது சீக்கிரமா போயிடும். ஆனா நீங்க எங்களுக்கு வேணும் அத்தை. வசந்தி, என்னை மன்னிச்சிருமா. குழந்தைங்க ஆசையில தான் மற்றவங்க பேச்ச கேட்டு ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். லட்சுமி, இப்பேற்பட்ட மருமகன் நான் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். வசந்தி, நீ எனக்கு மருமகள், எனக்கு மகன். என்னை இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு அதுவே போதும். ஒரு வழியா நம்ம குடும்பத்துல இந்த குழப்பமெல்லாம் முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லாம் சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வருவோம்.